நான் ஷாப்பிங்க்கு போறேன். அரிசி மண்டி எங்க என்ன பண்றான்? வா இதோ வந்துட்டேன். இது எப்படி விளையாடுறது? முதல்ல இந்த கல்லை எப்படி வச்சுக்கணும், இது எப்படி தூக்கி பண்ணும், தட்டியா இருக்கிற கல்லை தான் எடுக்கணும். ரைட் சைடு தான் போக போக சுலபமாயிடும். போய்க்கும். சரியா போட்டேனா? ஒரு தடவை முயற்சி பண்ணுவோம். கல் எங்க இருக்கு? கல் சின்ன ஜாக்கிரதையா போனா ஷாப்பிங் லிஸ்டா. ஆமாப்பா, இந்த தப்புக்கு நீதான் காரணமா சார். இதுக்காக தான் அம்மா ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா என்ன சமைக்க போறாங்கன்னு உங்ககிட்ட கேட்டியா? நீங்களும் ஷாப்பிங் தான் வந்திருக்கீங்களா? என்ன வாங்க வந்திருக்க? ஷாப்பிங் லிஸ்ட் தொலைச்சிட்டா. என்னோட ஞாபகம் வந்துருச்சு. நூடுல்ஸ் செஞ்சாங்க, எதையோ வேக வச்சாங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஷாப்பிங் லிஸ்ட்ல என்ன இருந்ததுன்னு மறந்துட்டே செஞ்சேன். இன்னைக்கு ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வர சொல்லிருப்பாங்க. காய்கறி வாங்கணும். பிரமாதமா காய்கறிகள் இருக்கு. எது வாங்க போற? ஞாபகம் வந்துருச்சா? நல்ல வேலை, இதெல்லாம் மறந்து போயிருப்பேன். ஆக்ஷன் காமன் பாக்குறதா முக்கியம். நான் இதை தான் பாப்பேன். நீ கால் பண்ணி கேட்டலாம்ல. நல்ல ஐடியா தான். சரி நீயே போய் கேட்டு. நல்ல தானே நான் அந்த லிஸ்ட்டை தொலைச்சேன். சவாலதான் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்க. வெறும் கையை வீசிட்டு வீட்டுக்கு போனா அப்புறம் எங்க அம்மா என்ன சும்மா விட மாட்டாங்க. நானே போய் உங்க அம்மா கிட்ட கேக்குறேன். இத வரேன். லிஸ்ட் தொலைச்சிட்டா நீ உங்க அம்மா கிட்ட சொன்னா சின்ன போட்டு திட்டுவாங்களே. ஓ பஸ்ஸா, நீதானா? வா வா உள்ள வா. இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சமையல் ஆண்டி? அது முடிவு பண்ணலையே. என்ன சமையலை பத்தி கேக்குறான்? அம்மா இன்னைக்கு சின்சான் வீட்ல சிக்குவா முயற்சி போட்டு சமைக்க போறாங்களா? அது ரொம்ப சுவையாவும் இருக்கும். விலை கம்மியா? இதை நீ அம்மா கிட்ட முதல்ல சொல்லி ஆகணும். அதுவா? ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன். ரொம்ப நன்றி ஆண்டி. நான் இப்ப போயிட்டு வரேன். ஓகே, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பாத்தியா, இது பேரு ரோஸ். எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நீ பார்த்தா சொல்றியாப்பா? கண்டிப்பா. ஏய் நில்லு நில்லு நில்லு. ஆமா, இவ்வளவு தூரம் எங்க ஓடிட்டு இருக்க? ஓ, டாகிய பத்தி தான் சொல்ல போறியா? சின்சான் வீட்ல என்ன சமைக்க போறாங்க நான் மறந்துட்டேனே. கொஞ்சம் பொறுமையா நின்னு யோசிச்சு பாருப்பா. அவன் பொறுப்பில்லாம நடந்துக்கிட்டது சின்சனுடைய தப்பு மசா. எங்கப்பா போயிருந்தேன்? அதான் நானே வந்துட்டேன். அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. சரி சரி, என்னோட ஷாப்பிங் லிஸ்ட் என்ன ஆச்சு? அப்படின்னா நான் எழுதுறேன், என்கிட்ட கூட. ரைட்டு விடு. பொறுமையா படி மசாவ். ரோஸ் ஒரு ஜீவாவா, இதை தவிர எனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்ல. அப்படியா? ரோஸ் ஒரு சும்மாவோ. எப்படி ஞாபகம் வந்துருச்சு? சிக்குவாதா சிக்குவாதா முயற்சி. ஞாபகம் வந்துருச்சு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா எதுக்காக நீ 2 வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வாங்கினாலும் அதுல 3 பாக்கெட் வாங்க சொல்லி நான் சொன்னேன்ல. இந்த ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் தான் பாக்கி இருந்துச்சு. நான் கம்மியா வாங்கிட்டு வந்ததுனால வேற வழி இல்லாம இருக்கிறதெல்லாம் போட்டு சமைச்சு வச்சிருக்கேன். நான் ஷாப்பிங்க்கு இதுக்கடியில வந்துக்கலாமா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சின்சான்? உழைச்சிட்டு இருக்கேன். இங்க உடைஞ்சா ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். ஏன் பின்னாடி வராத? அங்க என்ன பேன் பராக் பார்த்துட்டு இருக்க? வினோதமா இருக்கு பாரு. இப்ப அது ரொம்ப முக்கியம். என்ன பொண்ணு இது? ஒரு ரகசிய வழி போல இருக்கு. அம்மா, அங்கே நின்னு வேடிக்கை பார்க்கிற ஒரு பயமா தான் இருக்கு. எனக்கு ஒண்ணும் பயலாம் கிடையாது. என்ன போக போக இருட்டா போகுது. என்னது இது? அங்க என்ன வெளிச்சம்? ஆசையில நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. ஆசையில நிறைவேற்றி வைக்கும்னு சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன். என்னோட ஞாபகம் அடங்கி இருக்கு. அதனாலதான் இதை எப்பவும் என் கூடவே வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி மாறுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் ஞாபகார்த்தமா எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்ன வேறு பெற்ற வேலை வச்சுக்காத. இப்படி எல்லாம் ஒட்டு கேட்க கூடாதுல. எந்த அவசியம் இல்லையா? இது கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கும். எனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணுவேன் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்காளா? இது ஒரு சாதாரண பொம்மை. இது இப்ப சத்தம் போட்டுச்சு. வலிக்குதே. நல்ல வேலை இதை ஒட்டி வச்சு. சத்தம் போடாது. அதுக்கப்புறம் நம்ம மாட்டேன். எனக்கு காரணம் நீதான். இல்ல இருக்கா யோசனாக்கா வந்த உடனே நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். விடுங்க மாசசாக்கா மேடம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அந்த பொம்மையை போகும்போது கூடவே எடுத்துட்டு போயிருந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னோட ஃபீலிங்ஸ் அவ புரிஞ்சுக்கவே மாட்டான். போய் அவகிட்ட சொல்ல கூடாது. இல்ல நீ பாத்தியா யோசனாக்கா மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா? அதை டெலிட் பண்ணு சொல்றேன்ல. அது என்ன பண்ற? அதை என்கிட்ட கொடுத்து சொல்லிடுறியா? ஏதாவது சொன்னியா? இல்ல நீங்க ஏதாவது இதுவா இருக்குமோ? சூப்பரா கேட்ச் பிடிச்சிட்டேன். இது தானா என் கையில இப்ப நீயும் என் கூட சேர்ந்து மாட்டிக்கிட்டேன். நானாவது அந்த பொம்மையோட மூக்க உடைக்கதான் மூக்க தொலைக்கவே செஞ்சுட்டேன். அவதெல்லாம் நம்ம ஆசை என்னன்னு இதுகிட்ட சொல்லலாம். தாப்பாவே நினைச்சு மன்னிச்சு விட்டுடுவா. வாங்க தலைவா. கசாமனை கூப்பிடு. இதோட மூக்கை எப்படியாவது ஒட்டிடலான்னு திரும்ப கம்ம கொண்டு வாப்போ. மேடம் வந்துட்டாங்க. ஆனா உன் கூட சேர்ந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவட மூக்க வந்துருச்சு. இது ஒரு வினோதமான பொம்மை தான். அவ தானே பொம்மை மாதிரி தோணுது.